அரசு பேருந்துக்குள் இருந்த ஓட்டை வழியே பெண் ஒருவர் தவறி விழுந்து படுகாயம் அடைந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது பேருந்துகளை ஆய்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. இதில் 11,000 பேருந்துகள் மோசமான நிலையில் உள்ளதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கேரளாவில் கடந்த திங்கட்கிழமை தமிழக அரசுக்கு சொந்தமான பேருந்து ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது பேருந்தின் கடைசி பகுதியில் இருந்த துவாரத்தின் வழியாக பெண் பயணி ஒருவர் தவறி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த காட்சி வாட்ஸ்அப்பில் பரவி பொதுமக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதன் மூலம் அரசு பேருந்தில் பயணம் செய்வது பாதுகாப்பானதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 22,000 அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளில் 11,000 பேருந்துகள் மிகவும் மோசமாக உள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இப்போ ஒரு 22,000 பேருந்துகள் ஓடுது. இது இந்த பாடிகள்ன்றதில் இருந்த பிரச்சனை. பொதுவாக 22,000 பேருந்துகள் ஓடுவதில் கிட்டத்தட்ட 11,000 பேருந்துகள் ஓவரேஜ்டு பஸ் என்று சொன்னால் கார்ப்பரேஷன் ஏற்கனவே அரசாங்க உத்தரவு என்பது 6 ஆண்டுகள் அல்லது 7 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வண்டி ஓடிச்சுன்னா அந்த வண்டியை மாற்றி விட்டு புது வண்டி மாற்றணும். இப்போ ஓடக்கூடிய வண்டிகளில் கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட வண்டிகள் 6 வருடம் கடந்த வண்டிகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு குரோம்பேட்டை, ராணித்தோட்டம், விழுப்புரம், சேலம், கோவை ஆகிய இடங்களில் அரசின் புதிய பேருந்துகளுக்கு பாடி கட்டப்பட்டது. அப்போது தரமான உதிரி பாகங்கள் பயன்படுத்தப்பட்டது போல் தற்போதும் இந்த பணியை அரசே மேற்கொள்ள வேண்டும் என்கின்றனர் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர். அந்த ஆனுவல் ஓவராலிங்கில் பேருந்து முழுசாக பிரித்து எடுத்துட்டு அனைத்தையும் புதுசாக சேசிஸை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் தேவைப்படுகிற பாகங்களை எல்லாம் டியூப்பு எல்லாத்தையும் மாற்றி கிளியர் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம்லாம் சேர்த்து போடுவாங்க. இப்போ அந்த மாதிரியான மெயின்டெனன்ஸே கிடையாது. அரசு பேருந்துகள் செலவினமாக கருதாமல் சேவையாக கருதி இயக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீனிவாசுடன் ராமச்சந்திரன்.